Dear parents and doctors, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS, MD, MS முடிச்ச டாக்டர் எல்லாமே அரசு மருத்துவராக பணிபுரிவதற்காக எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாங்க. இந்த எம்ஆர்பி எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம ஆர்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, செலெக்ஷன் லிஸ்ட். அப்போ ஒரே மார்க் இருக்குது, டாக்டர்ஸ் வந்து ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. எப்படி நம்ம சீனியாரிட்டி கொடுப்பாங்க, எப்படி யாருக்கு ரேங்கிங் முன்னே வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கவுன்சிலிங், போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் கவுன்சிலிங், எம்ஆர்பி ரிலேட்டட் அப்டேட் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் FAQஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. அது மெரிட் பேஸ்டுன்னு சொல்லிட்டு ஏஜ் ஃபேக்டர் மட்டுமே பார்க்கறது சரியாக இருக்காதுன்னு நம்மளுடைய வியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் பார்ட்டில் சேம் மார்க்காக இருந்தது அப்படின்னா தமிழ் மார்க்கை கம்பேர் பண்ணலாம். ஸோ தமிழ் மார்க்கை கம்பேர் பண்ணி சீனியாரிட்டி கொடுக்கலாம். அடுத்தது ஏஜ் ஃபேக்டர் பார்க்கலாம். அடுத்தது எப்போ MBBS முடிச்சான்னு பார்க்கலாம். பட் அதெல்லாம் அங்கே அவங்க சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் 2 or more candidate scoring equal marks in the written examination or any other means of the merit, the following will be the basis of fixing the seniority. இப்போ 2 பேரும் ஒரே மார்க் வாங்கியிருந்தாலும் அல்லது வேற ஏதாவது ஸ்கீம்ல ரெக்ரூட் பண்றாங்க, ஒரே கேடர்ல இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if the senior in age will be placed above. இப்போ 2 பேரும் ஒரே மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஏஜ்ல யாரு சீனியர் அப்படிங்கிறதான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஜ் இஸ் டு ஈக்குவல், 2 பேரும் ஒரே டேட்ல பிறந்திருக்காங்க, மார்க் ஈக்குவலா இருக்கு, ஒரே டேட்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் OMR ஆஃப்லைன் அப்ளிகேஷன் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இந்த போர்ட் ஆஃபீஸ், அது யார் முன்னாடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாங்க, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஆர் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ எதாக இருந்தாலுமே இன்கேஸ் ஆஃப் OMR அப்ளிகேஷன்ஸ் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த application in the board office. In case the online application submit பண்றோம் அப்படின்னா the date and time of the online application registration will be taken into account. அப்போ 2 பேரும் ஒரே மார்க் இருக்கும் பட்சத்தில் ஏஜ் ஃபேக்டர், ஏஜ் யார் சீனியர் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்போ ஏஜ் 2 ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷனாக இருந்தால் எந்த அப்ளிகேஷன் முதல்ல ரீச் ஆச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருந்தால் யார் ஒரே டேட்டில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அப்போ முன்னாடி டேட்டில் யார் பதிவு பண்ணிருப்பான்னு பார்ப்பாங்க. இப்போ அதுலேயும் 2 பேரும் ஒரே டேட்டில் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா யார் இந்த டைமில் முன்னாடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணான்னு பார்ப்பாங்க. அப்போது இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு தான் அது செலெக்ஷனில் சீனியாரிட்டி, அது செலெக்ஷனில் யார் ஒரே மார்க்காக இருந்தால் யாருக்கு கொடுக்கறது, அது வேக்கன்சி இருக்கும்போது யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுங்கிறத இந்த பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்னு ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸில் எம்ஆர்பி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.